ஸ்ரீ லட்சுமி தேவியே நமக. இந்த காணொளி யாருக்குரியதுன்னு பார்த்தோன்னா, தங்க நகையை ஆசையாக வாங்கிட்டு அதை போட்டுக்க முடியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அடகு கடையில் வச்சு மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கும், இல்லை நகையை மூட்பதற்காக காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் அது மூட்க முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கான அடகு கடையில் வச்சிருக்க நகையை மீட்பதற்கான மிக சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு மனசோடு செய்யும்போது 2 இல்லை 3 வாரத்திலே நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் நடக்கும். உங்கள் உழைப்பை தடுக்கும் தீய தடைகளை இந்த பரிகாரம் உடைச்சு எறியும். பாசிட்டிவ் எனர்ஜியை எமிட் பண்ணும், உங்கள் வீடு ஃபுல்லாக எமிட் பண்ணும். தேவையான பொருட்கள் கிளாஸ் பயன்படுத்தலாம், மண்ணாலான அகல் போன்ற பொருட்களை பயன்படுத்தலாம், இல்லை சின்ன மண் சட்டி போன்றதையும் பயன்படுத்தலாம். அப்புறம் கல்லுப்பு வீட்டில் உபயோகப்படுத்துகிற கல்லுப்பாக இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்று கடையில் வாங்கினதாக இருக்கணும், இல்லை பரிகாரம் செய்வதற்குனே தனியாக எடுத்து வச்சிருந்த கல்லுப்பாக இருக்கணும். இந்த கல்லுப்பு செல்வங்களை தரக்கூடிய மகாலட்சுமியின் சொரூபமாக சொல்லப்படுது. ஸ்ரீ மகாலட்சுமி கடலில் தோன்றியவங்க, அதை போல இந்த கல்லுப்பும் கடல்ல தான் கிடைக்குது. அதனால கல்லுப்புக்கு பல சக்திகள் இருக்கு. அதுல முக்கியமா இது நெகட்டிவ் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணக்கூடியது, பாசிட்டிவ் எனர்ஜியை எமிட் பண்ணக்கூடியது. இது நமக்குள் வரும் எதிர்மறை எண்ணங்களை அழிச்சு நேர்மறை சிந்தனைகள் உருவாகும். முதல்ல இந்த கண்ணாடி கிண்ணத்தை எடுத்து விராலி மஞ்சள் அதை பவுடர் பண்ணி அதை தண்ணியில் கலந்து, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவாக அதை எடுத்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். முழுமையாக பூசிடணும், எந்த இடத்தையும் விடக்கூடாது, திட்டாக இருக்கக்கூடாது. கேப்பே இல்லாமல் பூசினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா காய வச்சுட்டு, அது காய்ந்த பிறகு 3/4 அளவு கல்லுப்பை கொட்டிடுங்க. அதை கொட்டிட்டு எல்லா இடமும் சமமாக இருக்க மாதிரி ஆக்கிடணும். ஏற்ற இறக்கமாக இல்லாமல் எல்லாமே சமமாக இருக்கணும். 1 ரூபா நாணயம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீட்டில் எந்த நாணயம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அது கடவுளுக்கு உண்டியலுக்கு போடுற நாணயமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உண்டியலுக்கு போடுறதா இருந்தால் இன்னும் சிறப்பு. சாமிக்கு வேண்டி வச்சிருக்க நாணயத்தை எடுத்துட்டு அந்த குழிக்கு நடுவில் இந்த நாணயத்தை வச்சிடணும். தங்க நகையும் வைக்கணும், நிச்சயமாக வைக்கணும். அது சின்னதாக கூட இருக்கலாம். கம்மல், திருகாணி, இல்லை மூக்குத்தி, இல்லை வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கிற பழைய மோதிரம் ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட அதையும் வைக்கலாம். அதில் கொஞ்சம் திருநீர் இல்லை மஞ்சள், ஒரு சிட்டிகை குங்குமம் போட்டு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுவாமி அறையில் லட்சுமி படத்திற்கு முன் அமர்ந்து மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யணும். இந்த வாரம் நகையை நான் நிச்சயமாக மீட்பேன், இந்த வாரம் இந்த வழி மூலியமாக நகையை மீட்பேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும். பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம முழுமையாக நம்பும் பொழுது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது நடக்கும்னு சொல்கிறோம். இது நிஜத்திலையும் நிச்சயமாக உறுதியாக நடக்கும். உங்களுக்கு அங்கே உட்கார இடம் கிடச்சிச்சுன்னா, நான் இது வரைக்கும் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிமுறைகள் எல்லாத்தையும் அந்த படத்திற்கு முன் காலையில் உட்காந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கிளாஸ் பவுல் அதை சுற்றி தீப ஆராதனை செய்யணும். மனதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்கள் விருப்பங்கள் எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ள சொல்லி நீங்கள் நம்பிக்கையோட வேண்டணும். வேண்டின பிறகு அந்த பவுல் யார் கண்ணிலையும் படாத மாதிரி அந்த படத்திற்கு பின்னாடி வைக்க வேண்டும். அது யார் பார்த்தாலுமே தெரியாத மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. சரியாக 3 நாள் அங்கே வச்சுட்டு, வெள்ளி, சனி, ஞாயிறு 6 மணிக்கு மேலே அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்ம பணத்தை வீட்டில் எங்கெங்கெல்லாம் சேமித்து வைக்கிறோமோ அந்த இடத்துல போய் வைக்கணும். பணப்பெட்டியில் வைங்க. வியாபாரம் செய்கிறவங்க பணப்பெட்டிலையும், வீட்டில் இருக்கவங்க பீரோவில் கொண்டு போய் வைக்கலாம். அதேமாரி அந்த தங்க நகையையும் எங்கே நீங்கள் நகைகளை வச்சுருக்கீங்களோ அது கூடவே வச்சிடலாம், இல்லை அது பக்கத்தில் வச்சுருங்க. மிச்சம் இருக்க அந்த உப்பை எடுத்த இடத்துலயே அந்த படத்துக்கு பின்னாடியே வச்சிருங்க.
இந்த பிரார்த்தனை எந்த வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம், எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து அடுத்த வெள்ளி ஒரு வாரம் சென்று அந்த பவுலில் இருக்க கல்லுப்பெல்லாம் கொட்டி தண்ணியில் நல்லா கரைச்சி ஓடுற தண்ணி ஆறு கடல் எதுலையாவது போய் விட்டுடலாம். கால் படாத மாரி செடிகள் வளர்க்குற தொட்டியில் ஊற்றிடலாம். இது 2 வாட்டி 3 வாட்டி செஞ்சு பாருங்க, நிச்சயமாக பலன் அளிக்கும். அப்படி நகையை மீட்டுட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருமே இதில் பலன் அடையட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.